இப்போ பயோ எண்ணெய் கரைப்பான் எந்த அளவுக்கு கரையுதுன்னு காமிக்க போறேன். ஆர்கானிக் எண்ணெய் கரைப்பான் எந்த அளவுக்கு கரைய போகுதுன்னு காமிக்க போறேங்க. இப்போ இதுல நம்மளதுல வந்து எண்ணெய் கலந்து வச்சிருக்கிறோங்க. எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இதுல வந்து இது வந்து பயோ எண்ணெய் கரைப்பான் 100 ml ஊத்தணுங்க. 1 லிட்டருக்கு 100 ml 100 mlங்க. இது வந்து ஆர்கானிக் எண்ணெய் கரைப்பான். இது 1 லிட்டருக்கு 130 ml ஊத்தணுங்க. பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வெள்ளையும் மாறிடுது, நல்லா கலந்துருது தண்ணியோட. இப்ப அடுத்து நம்ம பயோ ஊத்துன எண்ணெய் கரைப்பான ஊத்துனதுனால இப்ப தண்ணி ஊத்தி கலக்க போறோங்க. இதுவும் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கலக்குதுங்க. நம்ம வீடியோ முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து பேசுகிறேங்க. நம்ம 1 ஏக்கராவுக்கு பீக்கன் போட்டிருக்கோம். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எண்ணெயும் சீவீடுங்க. கடல் பாசி வந்து ப்ரௌன் ஜெல்லாகவும் இருக்குங்க, ப்ரௌன் லிக்விடாகவும் இருக்கு. அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு காயும் நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்ல ஊக்கமாகவும் இருக்குங்க. இப்போ வெய்ய காலத்துலேயும் நமக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்குதுங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம போன வெள்ளாமைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 13 டன் எடுத்தோங்க, ஈல்டு எடுத்தோம். இப்போ இந்த தடவை ஒரு 15லேருந்து 18 வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வரும்னு அந்த அளவுக்கு இருக்குங்க. காயும் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு. செடியும் தலையும் பாத்தீங்கன்னா நல்ல பச்சை பச்சைன்னு நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. காயும் பாத்தீங்கன்னா நல்ல ஷைனிங்கா நல்லா இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு வச்சதுங்க. இதில் பார்த்திங்கன்னா மடி கொஞ்சம் தள்ளி நின்றுதுங்க. எப்படி வருது தினேஷ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா தெளிவாக வந்துருக்குதான். இது சொரச்செடிங்க. இது குப்பையெல்லாம் எதுவுமே வைக்கலிங்க, எண்ணெய் மட்டும்தான் கட்டியிருக்குது. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், எங்கேயுமே குப்பையெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இன்றைக்கி 34ஆம் நாளுங்க. செடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஊக்கமாக தான் வந்திருக்கு. கீழையெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லாவே கிளை பிடிச்சிருக்குறாங்க.
இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அடர் நடவை வச்சுருப்போங்க. எப்படி வருது அப்படிங்கிறக்கா வந்து கொஞ்சம் அடர் நடவை வச்சுருப்போங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லாவே எல்லாமே கிளையெல்லாம் நல்லாவே வெடிச்சு வந்துருக்கு. இந்த லைன் மட்டுமே அடர் நடவு இருக்கும் தான். நம்மக்கிட்ட எண்ணெய் வாங்கினவங்க யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அது நல்லா இருக்குன்னு சொன்னதுனால எங்கள் காட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க. நம்ம அவங்க காட்டுக்கு வந்திருக்கிறோம். நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணாங்க, என்ன எது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் திவ்யா. இது எந்த ஊருங்க சார்? இது கோபைக்கு பக்கத்தாலையும் புதுக்கரை புதூர் பையிலுங்க. சரி சார். நம்மக்கிட்ட என்ன வாங்கியிருக்கீங்க? உங்ககிட்ட யூடியூப்ல பார்த்து எண்ணெய் வாங்கினுங்க. வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணேன். சரிங்க ஐயா. மஞ்சளுக்கும் போட்டேங்க, வாழைக்கும் போட்டேன். சரி சரி. அதை விட எனக்கு பார்க்கும்போது நெல்லில் பார்க்கும்போது நீங்க சொன்ன ரிசல்ட் நான் எதிர்பார்த்த விட நல்லா இருக்கு. சரிங்க. கடைசியா நீங்க ஒரு எண்ணெயுமே கடல் பாசி கரைப்பான் எல்லாம் கொடுத்தீங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க கொடுத்தீங்க, கொண்டாந்து அடிச்சேன். அடிச்சதுனால பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தூர் பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் போட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 40 ஒரு 20-15 தூர் தான் கலப்பு வருங்க. இந்த எண்ணெய் கரைப்பான் கடல் பாசி இதெல்லாம் போட்டு அடிச்சதுனால பாத்தீங்கன்னா ஒரு 70-80 தூர் இருக்குது. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அதை விட நல்லா இருக்குது. இப்ப பார்க்கும்போது இன்னும் விளைச்சல் இன்னொரு 1 மாசம் ஆகும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னொரு மாசத்துல எப்படி சொல்லலாங்க, ஃபெர்டிலைசர் அதாவது உர மேலாண்மையில போகும்போது அதை விட நம்ம செலவு கம்மியா, உரத்துல போகும்போது செலவு அதிகமாகும். இப்போ நீங்க போகும்போது செலவு அதிகமாகும். இப்போ நீங்க கொடுத்த எண்ணெய் இது கரைப்பான் இதெல்லாம் கொடுத்து அடிக்கும் போது செலவு எனக்கு 50% தான் வந்திருக்கு. ஆனா பார்க்கும்போது உங்க தூர் கலப்பு இதெல்லாம் வரும்போது இன்னும் எனக்கு விளைச்சல் அதிகமா கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அவுட்புட் நல்லா இருக்கும். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க பாருங்க கிட்டத்தட்ட 60-70 பயிர் இருக்கு. ஆமாங்க. இதெல்லாம் தொட்டை நெட்டின நாத்து. அதாங்க இடையில நாத்து நெட்டினது பாத்தீங்கன்னா 70-80 பயிரை எனக்கு தோணுது. சரிங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. பூச்சி எல்லாமே எனக்கு இல்லைங்க. அத வந்து பூச்சி இல்லைங்க, பார்த்தாவே தெரியும். ஆமா, பூச்சிக்காக நாம வந்து ஃபெர்டிலைசர்ல போயிருந்தா கெமிக்கல் மருந்து அடிக்கணும். இந்த எண்ணெய் அடிச்சதுனால எனக்கு அது ஒரு லாபமா தெரியும். பூச்சியும் கண்ட்ரோல் ஆயிருக்கு, பயிருக்கும் நல்லா ஹெல்த் வந்திருக்கு. ஆமா. சரிங்க. ரொம்ப நன்றி.